கன்னிராசியோட பிறவி கர்மம் என்ன அப்படின்னா, தனகாரகன் சுகபோகவாசி. சுகபோகவாசின்னு சொல்ற சுக்கிரன் லக்னத்துல நீசம் அடைஞ்சிடுறாரு. அப்படி இருக்கும்போது படாத கஷ்டம், படாத துன்பம், படாத துயரம். 12 ராசிகளில் அதிக துன்பப்பட்டு, துயரப்பட்டு தன்னைத்தானே செதுக்கி மேலே வர்றது கன்னி. நமக்கு வெளியே பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. கன்னிராசிக்காரங்க வெளியே அவங்களுடைய கஷ்டத்தை காமிச்சிக்கவே மாட்டாங்க. மேபி அவங்க பட்ட கஷ்டமோ என்னமோ உள்ள நல்லா செதுக்கி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது அவங்க பிறவி கர்மா. பொதுவாகவே சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் பலப்படணும். யாருடைய ஜாதகமாக இருந்தாலுமே இப்போ நிறையா எல்லாரும் சொல்கிறது சூரியன் நல்லா இருக்கணும், செவ்வாய். என்னையே கேட்டால் எல்லாத்தையும் விட சொகுசாக வாழ்கிறதுக்கு தேவை சுக்கிரன் தான். படிப்பும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் சொகுசு வாழ்க்கை வாழ்வாங்க. ஒரு இன்னோவா காரில் போவாங்க, ஃபார்ச்சுனரில் போவாங்க, ஐஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, 12வது ஃபெயில் ஆகிடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு காரணம் சுக்கிரன் இங்கே பலம் பெற்றிருப்பார். அந்த சுக்கிரன் பலம் இழந்து போகிறனால கன்னிக்கு இது ஒரு பிறவி கர்மா. சுகபோக வாழ்க்கையை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. இல்லை சுகபோக வாழ்க்கை இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. பங்களா மாதிரி வீடு இருக்கும், ஆனால் ஒரு சென்னை மாதிரி இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை வேலைக்காகவோ எதுக்கும். ஆனால் பூர்வீகத்தில் பார்த்தா ஒரு பெரிய வீடு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னிக்கு பிறவி கர்மான்னு சொல்லலாம். அதை அனுபவிக்க பிறந்திருக்காங்க.